அண்ணா பிரைஸ்ல அண்ணே. பிரைஸ்ல பிரகாஷ் அண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே? ரொம்ப நல்லா இருக்கிறேன். போன முறை ஒரு பாட்டு படிச்சுட்டு போனீங்க. ஆமாண்ணே, எக்காலம் துணித்திடும் வேலை அப்படிங்கிற பாட்டுண்ணே. கடந்த 2 எபிசோடுலண்ணே, முதல் எபிசோடில் காலையில் அதிகாலையில அந்த வைகரை நேரத்துல ஆண்டோடைய சமூகத்துல பாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு தியான பாடல் ஒன்றை அருமையாக கற்றுக் கொடுத்தீங்க. அது வந்து இயற்கையோட பொருத்தி எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய அந்த கிருபையை உணர்ந்து அந்த பிரசன்னத்தை உணர்ந்து நிறைய புதிய வார்த்தைகள் ரொம்ப அர்த்தம் உணர்ந்து அதை பாடக்கூடிய வகையில எங்களுக்கு ரொம்ப அது பிரயோஜனமா இருந்துச்சுன்னு நிறைய பேர் அதுல அந்த பாடல்களை குறித்து நிறைய கருத்துக்களை கூட எங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தாங்க நமக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு. அப்புறம் 2வது எபிசோடில் வந்து எக்காலம் துணித்திடும் வேலை என்கிற ஒரு பாடல்னே சாரல் நவராஜி அம்மாவோட காலங்கள்ல தான் வருகை குறித்த பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபமா உங்க மூலமா அந்த ஒரு பாடல் வந்து அது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு சமீபமா நடந்த நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள்ல அப்புறம் வந்து பொதுவா இப்போ உள்ள காலங்களில் வந்து இந்த வருகை குறித்த பாடல்கள் வந்து ரொம்ப குறைவு. கர்த்தருடைய வருகையை சொல்ற ஒரு பாடல்கள் குறைவு. கண்டிப்பா கண்டிப்பா. பொதுவா வந்து ஒரு கருத்தை வந்து ஏன் நம்ம இசையாக்கி ஒரு பாடலா கொடுக்குறோன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரோஸாவோ ஒரு டெக்ஸ்டாவோ ஞாபகம் வைக்கிறத விட அதை ராகத்தோட பொருத்தி ஞாபகம் வச்சா நமக்கு மனசுல இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கிறிஸ்தவருக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 100 பாட்டு பாட தெரியும் சர்ச்சு கோயில் இது போறதுனால. ஆனால் அதே பாட்டை ராகம் இல்லாம அவரை மனப்பாடமா சொல்ல சொன்னீங்கன்னா சொல்ல முடியாது. அப்ப ராகத்தோட சேர்த்து மனசுல வைக்கும் போது வரும். இப்ப சில கருத்துக்களை வந்து நம்ம சொல்லும் போது அதுக்கு இசை வடிவத்தை நம்ம வந்து பயன்படுத்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து இந்த எக்காலம் துணித்திடு வேலைங்கிறது வந்து கர்த்தருடைய வருகை பாடல். அதுலயும் குறிப்பா ராப்சர்ன்னு சொல்றோம்ல, நடுவுல வந்து கர்த்தர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல், கர்த்தர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது தான் அந்த பாடல். அதுல முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அது 2ஆம் வருகை பத்தி அல்ல, ரகசிய வருகை பத்தி எழுதின பாடல். அது எக்கால சத்தம் கேட்கும்போது கல்லறை திறக்கும், நம்மெல்லாம் சேர்ந்து பறப்போம், அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்துல தேவனோடு கூட ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்துல பங்கு பெறுவோம்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல வர்றது நிறைய நம்ம சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு 3ஆவதா வந்து வேற ஒரு புதிய பாடல். இந்த பாடலுடைய ஃப்ளேவர், கலரு, அதனுடைய மீனிங் எல்லாமே வேற. இது வந்து தேவனுடைய அன்பு, கர்த்தர் வந்து மனுஷன் மேல வைக்கிற அன்பு, அதை அவர் எப்படி வந்து வெளிப்படுத்துறாரு, அந்த அன்பினால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்து தேவன் நமக்கு பாராட்டுகிற அந்த அன்பையும் அன்பினால் உண்டாகிற கிருபையும் பற்றி எழுதின ஒரு பாடல். இது ஒரு சிம்பிள் டியூன் தான். அதனுடைய ராகம் கூட ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். சபையில பாடலாம், நம்ம தனி ஜெபத்துல பாடலாம், அந்த மாதிரி பாட்டு. இப்போ அதுக்கு ஸ்கேல் வந்து எஃப் மேஜர் கொடுக்கலாம். எஃப் மேஜர் கொடுத்துருவோம். ஆமா. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, என்னை தேடிய அன்பு உமதல்லவா. எத்தனையோ அன்பு உலகத்துல இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்ச அன்பு உங்க அன்புதான். கண்டிப்பா. என்னை கழுவின ரத்தமும் உமதல்லவா, என்னை காத்திடும் கரங்கள் உமது அல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீர் அல்லவா. என்னைய ஒரு ஆளை மாத்துறதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உங்களை வந்து இப்படி மாத்துறதுங்கிறது ஒரு அதிசயம் தான். எங்க வீட்லயே சொல்றாங்க, தண்ணி தெளிச்சு விட்ட கேஸா இருக்கும். என்னை மாற்றின அதிசயம் நீர் அல்லவா அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிக்குது. பாடி காமிக்கிறேன். கண்டிப்பா பாருங்க. என்னை தேடிய அன்பு உமதல்லவா, என்னை கழுவின ரத்தமும் உமதல்லவா, என்னை காத்திடும் கரங்கள் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம். அந்த மாற்றின வந்து ஹைல போய் வரணும். என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா. அப்படி வந்த உடனே ஒரு கோரஸ் வச்சிரும். ஓ சூப்பர். நீரே நீரே என் வாழ்வின் எல்லாமும் நீரே, நீரே நீரே என் வாழ்வின் எல்லாமும் நீரே. அண்ணே நானும் உங்களோட அப்படி சேர்ந்து கொஞ்சம் பாடிடுறேன். பாடுங்களேன். சரி, கோரஸ் மாதிரி இருக்கு. நீரே நீரே என் வாழ்வின் எல்லாமும் நீரே, நீரே நீரே என் வாழ்வின் எல்லாமும் நீரே. ஓகே.
இது ரெண்டையும் சேர்ந்து பாடிடுவோம். சேர்ந்து என்னை பாடிடுவோம். தேடின அன்பு உமதல்லவா, என்னை கழுவின இரத்தமும் உமதல்லவா, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா. என்னை தேடின அன்பு உமதல்லவா, என்னை கழுவின இரத்தம் உமதல்லவா, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா. நீரே நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே, நீரே நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே. ரொம்ப அருமையா இருக்கு இந்த ராகங்கள். ரொம்ப இதுல வந்து அந்த ஒரு 2-3 இடத்துல மாத்திரம்தான் அந்த ராகத்தினுடைய அந்த நுணுக்கம் வச்சிருப்போம். மத்தெல்லாம் பார்த்தா சாதாரணமா இருக்கும். அந்த 2 இடத்துல 3 இடத்துல என்ன, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, அது வரைக்கும் என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா. அப்புறம் அதே மாதிரி நீரே, இதெல்லாம் சாதாரணம். நீரே நீரே என் வாழ்வின் எல்லாமும் நீரே, நீரே நீரே என் வாழ்வின் எல்லாமும் நீரே. அந்த இடத்துல அந்த ராகத்துடைய அழகு. எல்லாமும் நீரே. அடுத்த சரணம் எப்படி வருதுன்னு கேட்டா, தாய் என்னை மறந்துட்ட போதும், தந்தை என்னை வெறுத்திட்ட போதும், உறவுகள் பிரிந்திட்ட போதும், உம் கிருபை எனக்கு போதும். அடுத்து வந்து என்னோடு என்றும் ஒன்றாகி வாழும் நீரே எனக்கு போதும், வேற ஒண்ணும் எனக்கு வேணாம். அப்ப இதுதான் அந்த சரணத்துல வருது. ஆதி பாடிடுவானே. தாய் என்னை மறந்திட்ட போதும், தந்தை என்னை வெறுத்திட்ட போதும், தாய் என்னை மறந்திட்ட போதும், தந்தை என்னை வெறுத்திட்ட போதும், உறவுகள் பிரிந்திட்ட போதும், உம் கிருபை எனக்கு போதும், உறவுகள் பிரிந்திட்ட போதும், உம் கிருபை எனக்கு போதும். என்னோடு என்றும் ஒன்றாகி வாழும் நீரே எனக்கு போதும், என்னோடு என்றும் ஒன்றாகி வாழும் நீரே எனக்கு போதும். நீரே நீரே என் வாழ்வின் எல்லாமும் நீரே, நீரே நீரே என் வாழ்வின் எல்லாம் நீரே. அப்படின்னு இந்த என்னோடு என்றும் ஒன்றாகி வாழும் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, ஒரே மாதிரி கண்ணி இரண்டாவது வரும்போது கொஞ்சம் ஏற்றி பாடுவாங்க. என்னோடு என்றும் ஒன்றாகி வாழும் அப்படி பாடுவாங்க. ஆனால் அது அப்படி பாடாம ரெண்டும் என்னோடு என்றும் ஒன்றாகி வாழும் ஒரே டியூன் தான், ஒரே மாதிரி பாடணும். என்னோடு என்றும் ஒன்றாகி வாழும் நீரே எனக்கு போதும். அப்படி ஒரு சும்மா ஒரு கண்ணி வச்சு ரொம்ப அழகா. ஆனா இவ்வளவு அழகா பாடல்களை வந்து அமைச்சிருக்கீங்க. நீங்க முறைப்படி சங்கீதம் படிச்சிருக்கீங்களானே? அதுதான், நான் வந்து முறைப்படி படிக்கல. ஆனா எங்க குடும்பத்துல என்னுடைய தாய் வழி சொந்தங்கள்ல எல்லாருமே முறைப்படி படிச்சிருக்காங்க. நான் அதுக்கப்புறம் என்னுடைய தாயாருடைய வழிநடத்தல் படி கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இப்படின்னு. அப்ப அந்த அடிப்படையா சில காரியங்கள் வந்து தெரியும், ரொம்ப தெரியாது, அடிப்படையா தெரியும். ஆனா என்னமோ தெரியல, சில காரியங்கள் வரும்போது நம்ம மனசுல இருந்து அப்படியே ஒரு டியூனு, ஒரு வார்த்தை அது தன்னால வந்துடும். அப்படி அது அது எதுங்க எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல, அது ஒரு கிஃப்ட் தான் அது. அப்ப அடுத்த சரணம் வந்து எப்படி வருதுன்னு கேட்டா, கடும் பசி உணவினை போல, கொடும் தாகத்தில் தண்ணீரை போல, சுடுவெயில் நிழலினை போல, படுதுயர் ஆறுதல் போல. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த நேரம், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியம் வந்து அத்தியாவசியமா இருக்கும். அதான் இம்பார்ட்டன்ட் அவனுக்கு. கடும் பசியில நீங்க அவனுக்கு வேற என்ன கொடுத்தாலும், பணம் கொடுத்தாலும், தூங்குடான்னு சொல்லி ஒரு மெத்தையை போட்டு கொடுத்தாலும், ஒரு வீட்டை கொடுத்தாலும், முதல்ல அவனுக்கு சாப்பாடு வேணும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கடும் பசியில உணவு தான் நமக்கு எனக்கு ப்ரியாரிட்டி, மற்றதெல்லாம் எனக்கு அடுத்து தான். அதே மாதிரி
தாகம் இருக்கும்போது நீங்க பிரியாணியை கொடுத்தாலும் ஒரு உயர்ந்த ஒரு உணவை கொடுத்தாலும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதெல்லாம் பார்க்க மாட்டான். குடிக்க முதல்ல தண்ணியாவது வேணும் எனக்கு. கண்டிப்பா. ஏன்னா கொடும் தாகத்துல தண்ணீரை போல சுடு வெயில்ல நல்ல பாலைவனம் மாதிரி இருக்கிற வெயில்ல பாத்தீங்கன்னா செப்பல் இல்லாம நம்ம நடக்கும்போது ஒரு சின்ன நிழல் கிடைக்காத அந்த நிழல் தான் நமக்கு இப்ப தேவை. வேற எதுவும் இப்ப நமக்கு தேவையில்லை. சாப்பாடு இருந்தா கூட தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, நான் நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிழல் வேணும். அதே மாதிரி துயரத்துல இருக்கும்போது, பயங்கரமான துயரத்துல இருக்கும்போது எனக்கு வந்து ஆறுதல் தான் தேவை, வேற எதுவும் தேவையில்லை. ஒருத்தர் நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லிட்டா போதும். அப்ப எந்தெந்த நேரத்துல எதெல்லாம் நெசசிட்டியோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியோ, அது மாதிரி என் ஆவல் எல்லாம் என் இயேசு நீர் தான். கடும் பசியில உணவு எப்படியோ அது மாதிரி என்னுடைய ஆவல் நீங்க தான், நீங்க மட்டும்தான். அப்புறம் கொடும் தாகத்துல தண்ணி எப்படியோ அது மாதிரி என்னுடைய ஆவல் நீங்க தான். சுடு வெயில்ல நிழல் எப்படி எனக்கு தேவையோ அது மாதிரி நீங்க தான். அப்படிங்கிறது தான் இந்த கருத்து நமக்கு சொல்லுது. கண்டிப்பானே. நீங்க பாடும்போது உங்களோட நானும் சேர்ந்து பாடுறேன். ஏன்னா அந்த 2 வரி பின்னால வருது பாருங்க, இந்த 2 வரி தான் அந்த மேல இருக்கிற வரிகளுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. இது இல்லாட்டினா அது மேல உள்ளதுக்கு வந்து அர்த்தம் வராது. கண்டிப்பானே. நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த பாட்டு வந்து கிறிஸ்துவின் அன்பை நமக்கு உணர்த்தக்கூடிய வகையில அந்த பாடலை நீங்க எழுதியிருக்கிறதா. அப்ப என்னுடைய ஆவல் முழுசும் ஒரு முக்கியமா எனக்கு ஒவ்வொரு நேரத்துல எது முக்கியப்படுதோ அது மாதிரி என்னுடைய ஆவல் நீங்க மாத்திரம்தான் அப்படிங்கிறது அது. நான் சொல்றேன், நீங்கள் சேர்ந்து. கண்டிப்பா. கடும் பசி உணவினை போல, கொடும் தாகத்தில் தண்ணீரை போல, கடும் பசி உணவினை போல, கொடும் தாகத்தில் தண்ணீரை போல, சுடுவெயில் நிழலினை போல, படுதுயராறுதல் போல, சுடுவெயில் நிழலினை போல, படுதுயர் ஆறுதல் போல, என் ஆவல் எல்லாம் என் இயேசு நீதான், வேறே விருப்பம் இல்லை. என் ஆவல் எல்லாம் என் இயேசு நீதான், வேறே விருப்பம் இல்லை. என்னை தேடின அன்பு உமதல்லவா, என்னை கழுவின ரத்தம் உமதல்லவா, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா. நீரே நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே, நீரே நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே, நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே, நீரே நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே. அந்த முதல் வரி வரும்பொழுது அந்த இடத்துல மேல சஸ்டெயின் பண்ணி அந்த பாடல் வருது. அந்த கையில போய் நிக்கும் போது ஒரு சும்மா ஒரு சஸ்டெயின், ஒரு சின்ன சஸ்டெயின் கொடுத்துறோம். ஆனா இன்னும் ஒரு முறை அந்த வரி மட்டும் எங்களுக்கு அது. நீரே நீரே என் வாழ்வின் எல்லாமும் நீரே, நீரே நீரே என் வாழ்வின் எல்லாமும் நீரே. ரொம்ப அருமையா இருக்கு. மூணாவது ஒரு சரணம் இருக்கு. ஆமாண்ணே. செட்டையின் நிழலினை கொண்டு நீர் தருகின்ற ஆறுதல் உண்டு. நீங்க தர்ற ஆறுதல் வந்து உங்க செட்டையின் நிழலை, வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு என்னை நடத்திடும் பாதைகள் நன்று. வசனத்துடைய வெளிச்சத்தை வச்சு என்னை நடத்துற பாதை எல்லாமே நல்ல பாதை தான். நீர் தந்த வாழ்வில் நீர் மட்டும் போதும், தேவை எதுவும் இல்லை. அப்ப இது பாடிடுவோம். கண்டிப்பானே. செட்டையின் நிழலினை கொண்டு நீர் தருகின்ற ஆறுதல் உண்டு, வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு என்னை நடத்திடும் பாதைகள் நன்று. சேர்ந்து பாடலாம். செட்டையின் நிழலினை கொண்டு நீர் தருகின்ற ஆறுதல் உண்டு, செட்டையின் நிழலினை கொண்டு
நீர் தருகின்ற ஆறுதல் உண்டு. வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு என்னை நடத்திடும் பாதைகள் நன்று. வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு என்னை நடத்திடும் பாதைகள் நன்று. நீர் தந்த வாழ்வில் நீர் மட்டும் போதும், வேறே எதுவும் இல்லை. நீர் தந்த வாழ்வில் நீர் மட்டும் போதும், தேவை எதுவும் இல்லை. என்னை தேடின அன்பு உமதல்லவா, என்னை கழுவின ரத்தம் உமதல்லவா, என்னை காத்திடும் கரங்கள் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா, என்னை காத்திடும் கரங்கள் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா. நீரே நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே. நீரே நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே. சூப்பர்ங்க. இந்த பாடலையும் நம்ம இந்த முதல்ல இப்போ நம்ம கேட்ட அந்த 2 பாடல்கள் அது பதிவு பண்ணின நேரத்திலேயே இதையும் நம்ம ஒரு சிம்பிளான முறையில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த பாடலை வந்து நம்ம கேட்கலாம். கண்டிப்பான கண்டிப்பான. உமதல்லவா, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா. நீரே
பசி உணவினை போலே, கொடும் தாகத்தில் தண்ணீரை போலே, சுடுவேல் நிழலினை போலே, படுதுயராறுதல் போலே, சுடுவேல் நிழலினை போலே, படுதுயராறுதல் போலே. என் நாவல் எல்லாம் என் இயேசு நீதான், வேறே விருப்பமில்லை. என் நாவல் எல்லாம் என் இயேசு நீதான், வேறே விருப்பமில்லை. நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே, நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே. செட்டையின் நிழலினை கொண்டு நீர் தருகின்ற ஆறுதல் உண்டு. செட்டையின் நிழலினை கொண்டு நீர் தருகின்ற ஆறுதல் உண்டு. வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு என்னை நடத்திடும் பாதைகள் நன்று. வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு என்னை நடத்திடும் பாதைகள் நன்று. நீர் தந்த வாழ்வில் நீர் மட்டும் போதும், தேவை எதுவும் இல்லை. நீர் தந்த வாழ்வில் நீர் மட்டும் போதும், தேவை எதுவும் இல்லை. என்னை தேடின அன்பு உமதல்லவா, என்னை கழுவின ரத்தமும் உமதல்லவா, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா, என்னை காத்திடும் கரங்களும் உமதல்லவா, என்னை மாற்றின அதிசயம் நீரல்லவா. நீரே நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே, நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே. நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே, நீரே என் வாழ்வில் எல்லாமும் நீரே. சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.